வணக்கம் பிரியமானவர்களே. யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கடினங்கள், போராட்டம் நிறுத்துங்க. என நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ளாக கவலைப்படுகிறதுனாலே எதை இந்த இடத்துல கூட்ட முடியும்? மாறாக நீங்கள் கவலைப்படுவதனாலே சோதித்து பார்ப்பீர்களே, ஆனால் பல காரியங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுத்த விசுவாசம் நம்ம கவலைப்படுவதற்காக அல்ல, நாம நம்முடைய கவலைகளை ஜெயிக்கும்படியாக, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படியாக, தேவனாலே வாக்களிக்கப்பட்ட காரியங்களை நாம கைப்பற்றும்படியாக. இந்த விசுவாசத்திலே யார் நீங்க உங்க வாழ்க்கையின் போராட்டங்களை போராடுகிறவராக இருக்கீங்களோ, அதி அற்புதமான விதத்திலே நீங்கள் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக மாற முடியும். ஆம், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். தேவன் வித்தியாசமாக இல்லை. தேவன் கடந்த காலத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இன்று ஆசீர்வாதங்களை கொடுக்காதவராய் இல்லை. தேவன் இன்றும் மக்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதுதான் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்ப்பதற்கான சாட்சியின் ஆதாரமாய் இடத்துல இருக்கிறது. ஆம், தேவன் இன்றும் வேலை செய்கிறவராய் இடத்துல இருக்கிறார். இயேசுவை என்னுடைய கண்களால் இந்த இடத்துல பார்க்க முடியாம இருக்கலாம், என்னுடைய கைகள் அவரை தொட முடியாதபடி இந்த இடத்துல இருக்கலாம் சரீரபூர்வமாக. ஆனா ஆவிக்குரிய விதத்திலே ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கிறதாய், அவரை தொடுகிறதாய், அவருடைய பிரசனத்திலே பலனாய் உணர்கிறத விசுவாசத்திலே நான் நடக்கிறேன். இதுதான் தேவன் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்க விரும்புறார். உங்க வாழ்க்கை அவர் விரும்புகிற அதி அற்புதமான விதத்திலே நகர்த்தும்படியாக. இதுதான் சரியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இடத்துல நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி தன்னுடைய அடிமைத்தனமான வாழ்க்கையில கூப்பிட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆனா அவர்களுடைய பழைய வாழ்க்கையை இடத்துல விட்டு புது வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு, தேவனாலே வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் நுழைய வேண்டுமே. ஆனால் அங்கு அவர்களுக்கு சுத்திகரிப்பு தேவையானதா இருந்தது. அந்த சுத்திகரிப்பினுடைய அர்த்தமானதவன் பழைய எண்ணங்கள், பாவங்கள், தன்னுடைய தவறுகளுக்கு குறித்த குற்ற உணர்ச்சிகள், இது எல்லாமே அவர்கள் வெளியே கைவிட வேண்டியதா இருந்தது. தேவன் அந்த காரணத்தினால்தான் இஸ்ரவேல் புத்திரர்கள் யோசுவாவால் வழிநடத்தப்படும்படி தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்ட போது அவர்கள் யோர்தான் நதியை கடந்ததனுடைய அடையாளம் தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகி தேவனாலே வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள இன்னொரு வாக்கு, புது வாழ்க்கை. நீங்க யார் உங்க பழைய வாழ்க்கைன்னு பிடித்து கொண்டவரா இருக்கீங்களோ, உங்களுடைய பொய்களை, உங்களுடைய பொறாமைகளை, வெறுப்புணர்ச்சிகளை, மன்னிக்க முடியாத எண்ணங்களை, இன்னும் அந்த பழைய பாவத்தினுடைய குற்ற உணர்ச்சிகளை நீங்க அப்படியாக தொடர்ந்து அந்த பாவத்திலே, அந்த குற்ற உணர்ச்சியிலே வாழ்க்கை வாழ்கிறவரா இருக்குங்க. எப்படி உங்களால புது வாழ்க்கையை வாழ முடியும்? எப்படி உங்களால உங்க வாழ்க்கையை புதிதா இந்த இடத்துல மாற்றிக்கொள்ள முடியும்? உதாரணத்துக்கும், நீங்க உங்களுடைய கால்கள் இந்த இடத்துல ஒரு ஷூ போட்டிருக்கும் வச்சுக்கலாம். அந்த ஷூ கிழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஷூ இந்த இடத்துல மோசமான விதத்துல பாதிக்கப்பட்டது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய கால்களுக்கு புது ஷூ இந்த இடத்துல வாங்குறீங்க. நீங்கள் போட்டிருக்க அந்த பழைய ஷூ முதல்ல என்ன செய்யணும்? நீங்க கழட்டணும். அம்மாலிங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த பழைய ஷூ கழட்டாம புது ஷூ போட முயற்சி பண்றீங்களா? அது எப்படியான இடத்துல இருக்கும்? பொருந்தாது. அது ஒருபொழுதும் உங்களுக்கு சௌகரியமானதா இடத்துல இருக்காது. அது ஒருபொழுது உங்களால் பயன்படுத்தவும் முடியாது. அதுதான் பழைய வாழ்க்கை புது வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். நீங்க உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டாலே மற்றும் தேவனாலே புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த புது வாழ்க்கையை நீங்க வாழும்படியாக. நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக, இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் யோர்தான் நதியை கடக்க வேண்டியதா இருந்தது? அவர்கள் கடக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு எந்த திட்டத்தை வைத்தவராயிருந்தார்? இதை புரிஞ்சு கொள்ள இந்த வீடியோவை பாருங்கள் எப்பொழுதும். யோர்தான் நதி வேதாகமத்துல சில இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடைய பெயர் மாறவே இல்லை. முன்பாக அது நாகலேனா, இப்போது ஹார்டன் மற்றும் யோர்தான், இதுதான் அவருடைய பெயர். இந்த இடத்துல அநேக நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனா நம்ம கவனிக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச போகிறோம். இதுல ஒரு நிகழ்வு குறிப்பிடப்பட்டது, அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்கிற அந்த நேரம் யோசுவாவினால் வழிநடத்தப்பட்டார்கள். இது நமக்கு எப்படி தெரியும்? அதற்கான ஆதாரம் என்ன? இது இந்த வரைபடத்துல தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கு. இந்த வரைபடம் தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய மிக பழமையான ஒரு வரைபடமா இருக்கு. யோர்தான்ல இருந்த ஒரு ஆலயத்துக்குள்ளாக இருந்து இந்த வரைபடம் 6ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வரைபடத்தை நம்மளால பார்க்க முடியும்னா பேட்ஸ் பாரோ அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு இடம் இருக்கு.
அது மொழிபெயர்ப்பு செய்த பிற்பாடு பேத் மார்வெல் என்ற பெயரோடு இருக்கு. எபிரேய மொழியில பேத் அப்படின்னும் பொழுது வீடு மற்றும் மார்வெல் அப்படின்னும் பொழுது கடக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். அப்ப அது எதை கடக்கக்கூடிய இடம்? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கடந்து வந்த இடம். இந்த வரைபடத்துல மக்கள் எங்க இருந்து எங்க கடந்து போனான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இப்ப நம்ம வரலாற்றை பார்க்கலாம். வரலாற்றில் சொல்லப்படுது, யோர்தான் நதி அந்த இடத்துல நெருக்கப்பட்டது. அங்கிருந்து செங்கடல் பக்கம் திரும்பியது. எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுடன் இணைந்து வெட்டாந்தரையில அந்த நதிக்கு நடுவாக நடக்க முடிந்தது. காசா மற்றும் ஈல் இந்த பெயர்ல நம்ம ஒரு நிகழ்வு பதிவு பண்ணப்பட்டதை கண்டுபிடித்திருக்கோம். இதனுடைய அர்த்தம் துண்டிப்பது அல்லது தடை செய்யப்படுவது. யோர்தானுடைய நதியினுடைய துண்டிப்பா இருக்கு. இது அனுமதி கொடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில நடந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போகும்படியாக. இந்த கடந்து போகுதல் ஒரு கழுவுதலின் அடையாளம், சுத்திகரிப்பு அல்லது புதுப்பித்தல். இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருடமாக வனாந்திரத்தை கடந்து நடந்து வந்தாங்க. அவர்கள் தூய்மையற்றவர்களா இருந்தாங்க, அழுக்கா இருந்தாங்க. அவங்களுடைய பழமையான குணம் அவங்களுக்குள்ளாக இருந்தது. மற்ற கடல்களை சேவிப்பது, இது எல்லாவற்றையுமே அவங்க பின்பாக விட வேண்டியதா இருந்தது. எல்லாத்தையும் கைவிடணும். அவங்களுடைய கடந்த காலம், அவங்களுடைய காயங்கள், அவங்க சந்தித்த எல்லாவற்றையும், அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ எல்லாவற்றையும் அவங்க கைவிட வேண்டியதா இருந்தது. யோர்தான் நதி அடையாளப்படுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கடக்கும் நிலை, ஒரு துண்டிப்பு அல்லது ஒரு தடை. எல்லாவற்றிலும் இருந்து நம்முடைய வாழ்க்கையை பிரிப்பது, தேவனோடு இருக்க நம்முடைய உறவை தடுக்கும்படியாக இருக்க எல்லாவற்றையும் உடைப்பது. யோர்தானை கடப்பது என்பது தேவனோடு, தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் எதிராக இருக்க எல்லாவற்றையுமே உடைத்து வெளியே வருவது. எனவே வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக நீங்க நுழையும்படியாக தேவன் உங்களுக்காக வாக்களித்த நிலம். நீங்க எங்க இருக்கும்படி தேவன் உங்களை அடித்தாரோ அந்த இடத்துல. நல்லது மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கமானதை இந்த இடத்துல கொடுத்திருக்கும். தேவ வழிநடத்துதலோடு இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை அடக்க வேண்டியதா இருந்தது. யோர்தான் நதியானது அவர்களுக்கு இந்த தேவன் திறந்தார் சொல்லலாம். அந்த நதியிலே அவர்கள் கடந்த பொழுது அது தண்ணீர் ஞானஸ்தானத்தினுடைய அடையாளத்தை போல தங்களுடைய பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, பொய்கள், பொறாமைகள், வெறுப்புணர்ச்சி, மன்னிக்க முடியாத என்று எல்லாவற்றிலிருந்து சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு மனம் திரும்புதல். இதுதான் சரியா தேவன் இந்த நாள் உங்களிடமிருந்து, விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களிடத்திலிருந்து, ஏன் விசுவாசிக்காத அவிசுவாசிகளிடத்திலும் கூட தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற எதிர்பார்ப்பது மனம் திரும்புதல். நீங்க தேவனுக்கு உங்களுடைய பாவங்களை அறிக்கிறீர்களா? அந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் புதிதாய் மாற்றுகிற தேவனாக. எனவேதான் இங்கு நேற்று நான் பேசினது செய்தியினுடைய தொடக்கத்தை உங்களுக்கு இன்னொரு விதத்திலே விளக்க விரும்புகிறேன். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற இந்த நேற்று எப்படியானவராய் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும்னு சொல்லணும். ஆனா நீங்க யார் தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் இல்லையோ, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களை மாற்றிக்கொள்ள விரும்பினார் தேவன் இதை எதிர்பார்க்கிறாரா? எதை? நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கை புதிதாய் பிறக்கப்பட விரும்புகிறாரா? அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் இந்த விளக்கமானது இதை கற்றுக்கொள்ளலாம். இங்கு யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் தெளிவா பார்க்க முடியும். இயேசு பிரதியுத்தரமாக, இங்க பேசப்பட்டது யாருன்னு பாருங்க. இது மனுஷனோ தீர்க்கதரிசியல்ல, ஆண்டவராக இயேசு பேசின வார்த்தை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கவனியும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்கு பிரவேசிக்க மாட்டான்? தேவனுடைய ராஜ்யத்திலே. தேவனுடைய ராஜ்யம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட ஒரு நபர் செய்ய வேண்டிய காரியமானது தங்களுடைய பழைய வாழ்க்கையை கைவிட்டு புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும். அதனுடைய முதற்படி என்ன? ஜலத்திலே ஞானஸ்தானம். நீங்க அந்த பாவத்தை புதைப்பது, நீங்க அந்த தவறான வாழ்க்கையை கைவிடுவது, நீங்க அந்த அழுக்கை விட்டு விலகுவது. இனியும் இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இனி இந்த தவறு எனக்கு வேண்டாம். தேவன் சொல்ற வார்த்தை போல, இது நான் சொல்றதல்ல, தேவன் சொல்றது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
அவன் தேவன் ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். இது மட்டுமல்ல, தொடர்ந்து தேவன் பேசுகிறார். 6வது வசனத்தை பாருங்க. மாமிசத்தினால் பிறப்பது என்னவாக இருக்கும்? மாமிசமாய் இருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் எதிலே பிறந்தவர்கள்? மாமிசத்தினால பிறப்பது மாமிசமானதா இருக்கும். தன் பெற்றோருடைய விருப்பத்தின்படி இதுல பிறந்தவர்கள் தன் பெற்றோருடைய விருப்பத்தின்படி வளருகிறவராய் இருப்பார்கள். மிக நிச்சயம் மாமிசத்தினால் பிறந்தவர்கள் மாமிசத்துக்குரியவராய் தன் வாழ்க்கை வாழ்றார். ஆனால் ஆவியினால் பிறந்தவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டவராய் ஆவியாலே வழிநடத்தப்படுகிறவராய் இருக்கிறார்கள். 7வது வசனம் தொடர்ந்து, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். தேவன் எச்சரிக்கிறார். இங்க தேவன் நிக்கோதேமுஸ் இடத்துல பேசுறது போல, நான் மீண்டும் நீ பிறக்க வேண்டும் என்று சொன்னது காரியத்தை குறித்து நீ ஆச்சரியப்பட வேண்டாம். இதான் நடக்க வேண்டும். நீங்க யார் தேவனுக்கு நெருங்கி வர விரும்புறீங்களோ, உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புறீங்களோ, உங்க பொய்களை, பொறாமைகளை, அழுக்குகளை கைவிட விரும்புறீங்களோ, தேவன் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். உங்க பழைய வாழ்க்கையை கைவிடுங்க. உங்களுடைய தவறுகளை கைவிடுங்க. உங்களுடைய அழுக்கான வாழ்க்கையை கைவிடுங்க. தேவனே எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கை உம் சித்தத்திலே நான் வாழும்படியாக, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய விருப்பமானதை செய்யும்படியாக, என்னுடைய திட்டங்கள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய வாழ்க்கை உம்முடைய விருப்பத்திலே நான் இந்த இடத்தில் வாழும்படியாக எனக்கு உதவி செய்யும். தேவன் அவர் தன் வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த தயாராக இருக்கார். ஆனா தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கை மீது நிச்சயமாக்கப்பட, தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கை மீது பலனை இந்த இடத்துல கொண்டு வர நீங்க அவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடியவரா இருக்கீங்களா? இதுதான் தேவன் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் மீண்டும் பிறக்க விரும்புறேன், என் பழைய வாழ்க்கையை நான் கைவிட விரும்புறேன், ஆனா அது கடினமானதா இருக்கு. மீண்டும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கார். நீங்க ஆவியினால் பிறந்து அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க தேவன் எதிர்பார்ப்பது எல்லாமே ஒரே ஒரு வார்த்தை. நீங்க இந்த வார்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா பார்க்கலாம். மனம் திரும்புதல். என்ன வார்த்தை? மனம் திரும்புதல். உங்க பாவத்தை கைவிட்டு நான் புது வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம். உங்களுடைய மனம் திரும்புதல் தேவன் காமிங்க. அந்த பாவத்தை நிறுத்துங்க, தவறு நிறுத்துங்க. தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்கிறவரா. இதுதான் சரியாக நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியில உங்களுக்கு கற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவன் இந்த தம்பதியர்களுக்கு எப்படி உதவி செய்தார்? இவர்களுடைய பழைய வாழ்க்கையான நீக்கப்பட்டு தேவனோட புது வாழ்க்கையை இவர்கள் எப்படி ஐந்தத்தில் பெற்றார்கள்? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் ரொம்ப ஆக்ரோஷமான நபரா இருந்தேன். ஒரு பெண்ணா இவரு என்ன மதிக்கல. எனக்கு ரொம்பவும் துரோகம் பண்ணிட்டு இருந்தாரு. உண்மையில எனக்கு 2 விதமான உணர்வு இருக்கு. எப்போ துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனோ, அந்த ஒரு உணர்வு. அது மட்டும் இல்லாம, எனக்குள்ள ஒரு வேதனையானது இருந்தது. அதே சமயத்துல வீட்டுக்குள்ள குழப்பம், அது மட்டும் இல்லாம மோசம் பண்றது, இப்படி நெறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இருந்தது. ஒரு நாள் அந்த சண்டை ரொம்ப பெருசானது. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிற்பாடு, எங்க வீட்டுக்கு நாங்க வந்தோம். நாங்க வருவதற்கு முன்பாகவே அவர் வந்துட்டாரு. என் பக்கத்து வீட்ல இருக்கவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அவருடைய காதலியோட பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாரி இருந்தது. அப்போ நான் குளிக்கிறதுக்காக போயிருந்தேன். நான் குளிக்க போயிட்டு வெளிய வந்த பொழுது, அவர் முகத்த பரிதாபமா வச்சிருந்தாரு. அவர் பண்ற தவறுக்கெல்லாம் என்கிட்ட வந்து அவர் கேட்பாரு. அவர் தவறு செய்யறது போல, நான் வெளிய யார்கிட்ட கூடனா தவறு செய்றேன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. எங்களுடைய பாத்ரூம்ல ஒரு இரும்பு ராடானது இருந்தது. அந்த இரும்ப நான் எடுத்தேன். என்னுடைய ஆடைய சரியா போடுறதுக்கு கூட எனக்கு நேரமானது இல்ல. நான் உடனே வெளிய போனேன் அந்த ராடோட. என்னுடைய டவலோட நான் அப்படியே வெளிய போயிருந்தேன். எல்லாத்தையும் அவர் மேல போடுறதுக்காக. எங்களுடைய மகள் ரொம்பவும் பயந்துட்டாங்க. வீட்ல இருக்க எல்லா பொருளையுமே நான் உடைச்சுட்டேன். எங்களுடைய மேஜை, கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே உடைச்சுட்டேன். ஆமா. இன்னை வரையும் எனக்கு அந்த வலிகள் ஞாபகம் இருக்கு. இரும்ப தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சேல்ல. ஆமா, நான் ரொம்ப பலனாலைங்கள அடிச்சேன். எல்லா பொருளையும் நான் போட்டு உடைச்சேன். எனக்கு இருந்த அந்த பயம் என்னன்னா, இந்த கோவத்துல என்ன சாவடிக்கிறது, இல்லன்னா அவள சாவடிக்கணும். இதுதான் இருந்தது. அநேக தடவை நான் பார்த்திருக்கிறேன். வேலைக்கு போகும்போது நடந்து போறது. என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, எப்பவுமே என்னுடைய மனைவி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் இதுக்காக இவ வந்து ஒரு நாள் விலை செலுத்தியே ஆகணும் அப்படின்ட்டு நான் திட்டம் போட்டேன். ஒரு நாள் நான் நடந்து போனேன். அவ பின்னாடியே வரான்னு எனக்கு தெரியும். ரொம்ப தூரம் நடக்க வச்சேன். யாருமே இல்ல. அப்போ அவள வந்து தனியா நடக்க வைக்கணும் ரொம்ப தூரம் அப்படின்ட்டு நடந்தா, நடந்தா பாதி தூரத்திலேயே திரும்ப வந்துட்டா.
எங்க இருந்தன்னு கேட்டா, அவ எங்கேயோ வெளிய போயிருந்தேன்னு சொன்னா. ஆனா எனக்கு தெரியும் அவ பின்னாடி தான் வந்துன்னே இருந்தான்ட்டு. அவர் ரொம்ப மோசமானவர்ன்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப மோசமானவர். நான் அவர் பின்னாடி நடந்து வரேன்னு அவருக்கு தெரிஞ்சு கூட, அவர் என்ன ரொம்பவும் நடக்க வச்சாரு. என்ன அவர பார்த்துக்கணும். ஆனா, அவர் ரொம்ப நடக்க வச்சாரு. இப்ப கூட நான் அந்த வழியா வேலைக்கு போகும்பொழுது, அந்த வழிய பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அவர் அந்த அளவு என்ன அவ்வளோ தூரம் நடக்க வச்சாருன்னு. இன்னைக்கு கூட, இப்ப கூட நான் அந்த வழியா வரும்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த அளவு நடக்க வச்சாரு. ரொம்ப தூரம் நடக்க வச்சேன்ல. ஆமா, நடந்தேன். இது மோசமானது. எதுவுமே சரியாகல. ரொம்ப மோசமான சூழ்நிலை. நான் ஒரு தடவ தற்கொலை கூட முயற்சி செஞ்சேன். நான் ரொம்பவும் கஷ்டத்த கடந்து சென்றேன். நான் வெளிய போனேன். நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அடுத்த தெருவுக்கு போயிருந்தேன். நான் 1வது தெருவுக்கு போகும்பொழுது, அங்க வந்த பேருந்துல விழுந்து இறந்துடணும்னு நெனச்சேன். அந்த உணர்வு அந்த அளவு பலனானதா இருந்தது. எனக்கு உண்மையா விருப்பமே இல்ல. அன்னைக்கு அந்த விஷயம் இது மட்டும் தான் அவங்களுக்காக இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அமைதியா இருந்தேன். நான் செய்றதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தது. அவர் வந்தாரு. ரொம்ப சமாதானத்தோட எதுவுமே நடக்காதது போல அவர் உள்ள வந்தாரு. அவர் ரொம்ப சோர்வா இருந்தாரு. அவர் போய் தூங்கிட்டாரு. நான் இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டே இருந்தேன். இந்த சைடு, அந்த சைடு நடந்துட்டே இருந்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன். நடந்துட்டே இருந்தேன். நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நடந்துட்டு இருந்த நேரத்துல எனக்கு ஒரு யோசனையானது வந்தது. ஒரு கத்தியானது எடுத்து இவர குத்தலான்ற யோசனை வந்தது. அந்த நேரம் நான் டேபிள் மேல ஆல்கஹால பார்த்தேன். ஒரு கையில நெருப்பையும், இன்னொரு கையில நான் அந்த ஆல்கஹால தொறந்து, அவர் மேலாக நான் ஊத்துனேன். நான் ஆல்கஹால ஊத்தும்பொழுது, என் பொண்ணு பக்கத்துல இருக்கத நான் கவனிக்கல. அவங்க 2 பேர் மேலாகவும் நான் ஊத்துனேன். பிற்பாடு நான் நெருப்பானத கையில எடுத்தேன். என் கைய நான் இறுக்கமா புடிச்சுக்கிட்டேன். ஏன்னா, எனக்குள்ளாக அந்த அளவு பெலனான விருப்பம் இருந்தது. அவங்க 2 பேர் கொலை செய்யணும்னு. அன்னைக்கு தான் அவரு வீட்ட விட்டு திரும்ப வெளிய போனாரு. அப்ப நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடலாம்னு நெனச்சேன். தனியாவே வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் நான் விருப்பப்பட்டேன். அவங்கள அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சதுனால, தீர்மானம் எடுத்தேன் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா, இன்னொரு பிரச்சனை கூட வந்தது. இன்னொரு ஏக்கம். ஏன்னா, அவங்களுக்கு கிட்டவும் இருக்க முடியல, தூரமாவும் இருக்க முடியல என்னால. நான் அவர தொடர்ந்து சென்றேன். அவர் இடத்துல நான் தாழ்மை செஞ்சேன் என்ன. நீங்க என் கூடயே இருங்க. நான் உங்கள ஏத்துக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. நான் அப்படி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நடந்திருந்தாலும் பரவால்ல. ஆனா நீங்க என் கூட இருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லா நேரமும் நான் வந்து யாருகிட்ட இருக்கேன், இதுதான் தெரிஞ்சுக்கணும் விரும்புவா. என்ன கண்டுபிடிச்சு சாகடிக்கணும், ஏதாவது ஒரு கெட்டது பண்ணணும் அப்படிதான் யோசிப்பா. அந்த நேரத்துல தான் என் சொந்தக்காரங்க வந்து ஆலயத்துக்கு போயின்னே இருந்தாங்க. எனக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. அவர் எனக்கு போதிப்பாரு. எனக்கு பைபிள் கூட படிக்க தெரியாது. எப்படி என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. ஆனா, அவர் எனக்காக வார்த்தையானது சொல்லுவாரு. நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். பைபிள் கூட எனக்கு படிக்க தெரியாது. அப்ப அவர் சொல்லுவாரு, "வா சர்ச்சுக்கு போலாம், வா சர்ச்சுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுவாரு. அவர் என்ன வந்து எந்த ஒரு குற்றமும் கூற மாட்டாரு. ஒரு நாள் நான் தீர்மானிச்சேன். நான் வந்து போவேன் சர்ச்சுக்கு. பிரேயர்ல கலந்துக்கிட்டேன். ஜெபத்த பெற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுச்சேன். ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போவேன்ட்டு. நான் போனேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். பிற்பாடு நான் யார்கிட்ட வந்து உறவா இருந்தேனோ, அவங்களையும் கூப்பிட்டாரு. பிற்பாடு நானும் கூப்பிட்டேன். நான் எந்த கூட்டத்தில கலந்துக்கிட்டேனோ, அவங்களும் இருந்தாங்க அந்த கூட்டத்தில. அவர் என்ன ஆலயத்துக்கு கூப்பிட்டாரு. நான் அவர அன்பின் சிகிச்சைக்கு கூப்பிட்டேன். எப்போ நாங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்திருந்தோமோ, நான் அந்த அளவு சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய அன்பானவர் என் பக்கத்துல இருக்கார். அப்படி நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அவர் திரும்பி பார்ப்பாரு. ஏன்னா, அந்த பொண்ணு அங்க வந்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பலனா உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப பரிதவிப்பா இருந்தது. அந்த நேரம் எனக்கு ரொம்ப பரிதவிப்பா, ரொம்பவும் பதட்டமா, நான் என்ன செய்யணும்னு தெரியாத மாரி ஒரு பதட்டமான நிலைமையா இருந்தது. எனக்குள்ளாக ஒரு கசப்பான உணர்வா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமா, அந்த பக்கமான்னு தெரியல. இங்க போறதா, அங்க போறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் சர்ச்சில இருந்தாங்க. உண்மையில சொல்லப்போனா, அதாவது நான் யாரையும் வந்து பிரிய விரும்பல. என் மனைவி வேணும்னு நெனச்சேன். அதேபோல அந்த பொண்ணுக்கு கை குடுக்கணும்னு நெனச்சேன். நான் ரொம்ப பரிதவிப்பா இருந்தேன். ஏன்னா, நான் எனக்காக வாழல, அவளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அப்போ வித்தியாசமா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அவளுடைய உட்புறத்த நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஒரு உபதேசத்த கேட்டேன். ஒரு நாள் மனம் திரும்புறத பத்தி பேசியிருந்தாங்க. யார காயப்படுத்தியிருக்கிறீங்களோ, போய் மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை நீங்க அப்படி வாழ்றீங்க, மன்னிக்க முடியாத தவறான வாழ்க்கை. ஒரு நாள் நான் தீர்மானிச்ச அந்த இரவு,
நான் எந்த ஒரு பெண்ணோட கூட பேசினிருந்தேனோ, அந்த தொடர்ப உடைக்கணுன்ட்டு அந்த வீட்டு வாசல்ல நின்னு, இனிமே எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. ஃபோன் பேசுறது, வெளிய கூட்டிட்டு போறது எதுவுமே இல்ல. ஏன்னா, அந்த ஒரு வார்த்தை என்ன தொட்டது எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன் என் பழைய வாழ்க்கைய. என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையா இருப்பேன்னு தீர்மானிச்சேன். அப்படிப்பட்ட சமயத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அப்ப எனக்குள்ளாக ஒரு புது மனுஷனா நான் மாறணும்னு தீர்மானிச்சேன். திரும்ப நான் தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்த புது மனுஷனா மாற, அது மட்டும் இல்லாம, அவ கூட ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானிச்சா. நாங்க உங்களுடைய தியாகத்த சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல, நாங்க இருவரும் ஆண்டவருடைய பீடத்தின் மேல இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தேவன்கிட்ட நான் கேட்டிருந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ற நேரத்துல, ஆண்டவரே நீங்க எனக்குள்ளாக வேணும். இப்போ அந்த நேரம் எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம், கண்ணீர் ஜெபத்துல நான் கத்துனேன். கண்ணீர் விட்டேன். தேவனிடத்துல கேட்டேன். எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம். அப்ப பாஸ்டர் வந்து பார்த்து, அ ஆமென்னு சொல்லும்போது கண்ண திறந்து பார்க்குறேன். நான் பீடத்த பார்த்தேன். எனக்குள்ளாக ஒரு சாதனை. நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எதெல்லாம் செஞ்சேனோ பழைய விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். முதல்ல ஆண்டவர நான் வச்சேன். என்ன மாரி ஒரு நபருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? ஒரு புதிய வாழ்க்கையானது இருக்கு. தேவனோட ஒரு வாழ்க்கையானது இருக்கு. இதுதான் எனக்கு எல்லாமே. எங்களுடைய புதிய வாழ்க்கை பயணத்த 2 பேரும் இணைஞ்சு ஆரம்பிச்சோம். அன்பின் சிகிழ்ச்சியில அன்பின் சிகிழ்ச்சியில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. நாங்க இருவர் மட்டும் தான். நானும் அவரும் தான். நாங்க சேர்ந்து புதிய வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். நான் எந்த அளவு கத்துக்கிட்டேனோ, அவரும் அந்த அளவு கத்துக்கிட்டாரு. ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக எப்படி இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஒரு கணவரா எப்படி இருக்கணும்னு அவர் கத்துக்கிட்டாரு. இப்ப என்னுடைய மனைவிய நான் தொடுறேன்னா, வெறும் தலைமுடிக்கு கிரீம் போடுறதுக்கு மட்டும் தான். எதுக்கு சொல்றேன்னா, அதாவது சண்டை போடுறது கிடையாது. வேற எதுவுமே இல்ல. தேவன் எல்லாத்துலேருந்து விடுதலை குடுத்துருக்கார். நான் ஒரு நாள் வீட்ல இருக்கும்போது, என்னுடைய ஃபோன் கால் அடிச்சது. என்னுடைய முன்னாள் காதலி வந்து ஃபோன் பண்ணியிருந்தா. அப்ப நான் சொன்னேன், "என்னதான் வேணும்?" அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க, "தேவையில்லாத ஃபோன் வந்தா எடுக்க மாட்டேன்." ஞாபகம் இருக்கா? இந்த விஷயங்கள் வந்து நாங்க தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சிருந்தா 3 பேரும் ஒரு பாவத்தில் விழுந்திருப்போம். தேவனுக்கு ஒரு உகந்த காரியமா இருந்திருக்காது. எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். வாழ்க்கையே அழிக்கப்பட்டதா மாறியிருக்கும். இப்ப அவங்க தேவனுடைய மனுஷியா இருக்காங்க. தேவனுக்கு மகிமை. அவர் இது எல்லாமே செய்யாம இருந்திருந்தான்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவியானவரால பிறந்திருக்கேன்ற உறுதியோட நான் எப்படி இருக்கேன்னா, நான் இப்போ அவங்களுடைய தோழியா இருக்கேன். அவங்க கூட இவரால ஏமாற்றப்பட்டாங்க. நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். அவங்களையும் மன்னிச்சுட்டேன். இவரையும் மன்னிச்சுட்டேன். இதுக்கு ஒரு விலையே இல்ல. இன்னைக்கு 2 குடும்பமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. நல்லது மக்களே, தேவன் உங்களோடு பேச வேண்டியதை பேசியிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை வளைத்து உருவாக்கட்டும். அவர் விரும்புகிற சித்தத்தின்படி நீங்கள் அனுமதித்தார். எனவே இந்த நேரம் விசுவாசத்தில் இணையலாம். தேவன் உங்களை பலப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த எளிமையான சுபத்திலிருந்து இந்த மக்கள் யார் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையிலே தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தன் விருப்பத்தை காண்பிக்கிறார்களோ உதவி செய்கிறார்கள். இந்த பொய்களிலிருந்து, பொறாமைகளிலிருந்து, பாவத்திலிருந்து இவர் வாழ்க்கையை விலக்கிக் கொள்ள நீ சொன்னை, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். தேவனை இந்த வாழ்க்கை என்று எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்திலே நித்திய காலம் உதவியார் உங்களுடைய ஆவியிலே பலப்படுத்தப்பட்டவராய் வாழ விரும்புகிறோம். எனவே இவர்கள் யார் தங்கள் பாவங்களை கைவிட்டு அழுக்கான வாழ்க்கை கைவிட்டு புது வாழ்க்கைக்கான விருப்பத்தை காண்பிக்கிறாரோ, இவர் ஒருவரை பலகீனமானவராய் இருந்தாலும் கூட அந்த பலகீனங்களை ஜெயிக்க உதவி செய்யும். தேவன் இவருடைய கடினங்களை ஜெயிக்க உதவி செய்யும். உங்களுடைய நாமம் இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது மகிமைப்படுத்தப்படும் முடியாது. இவருடைய வாழ்க்கை, இவருடைய வழி, இவருடைய செயலை, இவர் திட்டங்களை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும். இவர் வாழ்க்கையை மாற்றும்படியாக உன் விருப்பத்தில் இவர்கள் வாழ்க்கை நகரும்படியாக நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால். தேவன்
அதி அற்புதமான விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய தயாரானவரா இருக்கு. ஆனா தேவன் உதவி செய்ய, அவருடைய உதவியை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? தேவனுக்கு அனுமதி கொடுங்க. எனவேதான் நாளை குறிப்பாய் எல்லா கூட்டங்களிலும் ஆண்டவரோடு நாம் இணை போகிறோம். திருவிருந்திலே குறிப்பாய் நாளை மாலை 7 மணிக்கு நீங்க எங்களுடைய விசுவாசத்தில் இணையலாம். ஆண்டவருடைய பரிசுத்த திருவிருந்திலே உங்களுடைய உடன்படிக்கை புதுப்பிக்க, உடன்படிக்கை இல்லாதவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்த தேவன் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியும். மறக்காதீர்கள், இந்த வீடியோ மூலமா நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். உலகத்தின் கடைசி காலங்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதை குறித்தும் நாளை கூட்டத்தில் பேச போகிறோம். விசுவாசத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடைவிடாத எச்சரிக்கைகள். 3 நாட்கள் துக்கம் அரசு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் நாம் காணும் நிகழ்வு வேதாமத்திலே நிரம்பி உள்ளது. முடிவு எடுப்பதின் அவசரத்தை வலியுறுத்துகிறது. ஆனால் இன்னும் சிலர் காலம் தீராது என்பதைப் போல தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பார்கள். முன்பாக நடந்த ஒரு மனுஷனுடைய கதை இன்றைக்கு ஒரு எச்சரிக்கையாக யாரெல்லாம் அவசரத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லையோ கடைசி காலத்தின் எச்சரிக்கை. இன்றைக்கான அத்தியாயம் உலகத்தின் தீர்ப்பு. உலகம் ஏற்கனவே இருந்ததைப் போல் இல்லை என்று நீங்கள் அறிந்தீர்கள். மேலும் நாம் காணும் அனைத்து அடையாளங்கள் 1000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. நாம் பெற்ற எச்சரிக்கை நமக்கு நினைவூட்டுகிறது, நம் காலம் இவ்வுலகில் முடிய போகிறது. இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா நம்ம செல்ல நமக்கு வழி உயர்த்துகிறது. இது தீயாதை முழுகும். ஆனால் வேறு சிலர் இன்னும் உண்மையை தெரிந்து கொண்டு மறைத்து வாழ்ந்து செயலை எடுக்காத நபரை போல் உள்ளார்கள். வேதாகமம் முதல் புஸ்தகத்திலேயே ஒரு மனுஷனை குறித்த கதை. அவர் வாழ்ந்த நகரத்தின் மீது தீர்ப்பு வழங்கப்பட்ட போது இதே போல் பதிலளித்தார். அவர் லோத் என்பவர் ஆபிரகாமின் மருமகன். சோதோமில் வாழ்ந்தார். அது சீரழிக்கப்பட்ட நகரம். அங்கே அவர் நீதி உள்ள மனிதனாயிருந்தார். தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்களிடத்திலிருந்து எச்சரிக்கையை பெற்றுக்கொண்டார். தன்னை வேகமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டு பேரழிவு வரப்போகிற நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருக்க, ஆனால் அந்த இடம் தன் உயிரோடு ஒட்டி கொண்டதினால் அவர் தயங்கினார். இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும் உள்ளன. எத்தனை எச்சரிக்கைகள் இருந்தும் அது அவரை அவசரமாக தயாராக்கும்படி வழி உயர்த்தினது. அது வாழ்க்கையா அல்லது மரணமா என்கிற விஷயமாய் மாறினது. கடைசியாக தேவ தூதர்கள் அவர்களுடைய கரங்களை பிடித்து சோதேம் வெளியே கொண்டு வந்தார்கள். பேரழிவு வருவதற்கு முன்பாகவே. உலகம் ஏற்கனவே அதனுடைய தீர்ப்பை பெற்றுக்கொண்டது. அது எரிந்து போகும். எடுத்துக்கொண்டுதல் நடந்த பிற்பாடு இந்த உலகத்திற்கு என்ன நடக்குமோ அது சோதேமில் நடந்ததை விட மோசமானது. ஒரு நாளும் அடையாளங்களை நாம் காணுகிறோம். ஒரு நாளும் ஆபத்தின் காலங்கள் அதிகமாக்குகிறது. நீதியிலே வாழ்கிறவர்களை தேவன் அழைக்கிறார். யார் நல் இணக்கத்தை பெற்று தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவராகி இயேசு திரும்பி வருகிற நேரம் அவர் ஆலயமாய் இருக்கிற அவர்களை எடுத்துக்கொள்ளுவார். அநேக அடையாளங்களை தவிர்த்து இன்னும் அநேக ஜனங்கள் காலதாமதம் படுத்துகிறார்கள் தீர்மானத்தை செய்ய. பாவத்தை விட காலதாமதம், ஞானஸ்தானத்தை பெற காலதாமதம், கீழ்ப்படிய காலதாமதம், எல்லாத்துக்குமே காலதாமதம், காலதாமதம், காலதாமதம். அவர்கள் இன்பங்களிலே வேர் ஊந்தி இருந்தார்கள். சோதேமில் லோத் வேர் ஊந்தி இருந்ததைப் போல. லோத்தோடைய இரு மனநிலை அந்த நேரம் அவருக்கு மிக குறைவான நேரமாயிருந்தது. ஆனால் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தார். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதலோ நடைபெறும். கண் சிமிட்டும் நேரங்களில் காலதாமதம் படுத்துகிறவர்களுக்கு அது மிகவும் காலதாமதமாயிருக்கும்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு.